குருவே துணை. அன்பார்ந்த ஐயன்னார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐயன்னார் ஆஸ்ட்ரோ புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன். இப்போ நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, இந்த பங்குனி மாத ராசி பலன் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. சிரித்து சிரித்தே சிலரை மயக்கிடுவீங்க, சிரிக்க வைத்தே பலரை மயக்கிடுவாங்க இந்த மீனராசி அன்பர்கள். பாடம் எடுக்கிறதுலையும் பாடம் கொடுக்கறதுலையும் பாடம் பண்ணி படிய வைக்கிறதுலையும் பழைய கில்லாடிக்காருங்க நம்ம மீனராசி அன்பர்கள். ஆண்களாக இருந்தால் மனைவியை பாடம் பண்ணி படிய வச்சிருவீங்க. பெண்களாக இருந்தால் மீனராசி அன்பர்கள் தங்கள் கணவரை தலகாணி மந்திரம் போட்டு எப்பவும் தங்களுடைய முந்தானிலே முடிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ராசிக்காரர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட குணமுள்ள மீனராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத வாக்கில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் சந்திர பகவானும் இருக்கின்றார்கள். உங்கள் வீட்டில் விருந்தினர்களாக வந்திருக்கின்றார்கள் சூரியன், சுக்கிரன், புதன் பகவான், ராகு பகவான். இங்கே சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளியெல்லாம் பாருங்கள். சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு, சூரியன் நட்பு பெற்று இருக்கிறாரு, ராகு பகவான் நட்பு பெற்று இருக்கிறாரு. இதில் புதன் பகவான் தான் நீச்சம் பெற்று இருக்கார். அவர் நீச்சம் பெற்று இருப்பதே நல்லது தான். புதன் பகவான் குழப்பவாதின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் உச்சம் பெற்றார்னா குழப்பங்கள் அதிகம் பெறும். இப்படி மீன ராசியில் 4 கிரகங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதே மாதத்தில் கிரக பயிற்சி, சனி கிரக பயிற்சி வேறு வருது. இதனால் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். இந்த காரணத்தினால இது வரைக்கும் நீங்கள் சிரசு சனியாக இருந்தவங்க ஜென்ம சனி அந்தஸ்தை பெற போகிறீங்க இந்த வரக்கூடிய பங்குனி மாதத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு. இந்த சனி பயிற்சியால் மீனராசி அன்பர்களுக்கு பெரியதளவுக்கு ஒரு பாதிப்புலாம் இருக்காது. ஏன்னா மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கிறதுக்கு. மீனராசி அன்பர்கள் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல, மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். என்றபோதும் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் அசுபத்தன்மையை கொடுக்குற மாதிரி இருக்குது. 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் பகை பெற்று மேலும் வக்ரம் பெற்று இருக்கின்றார். அதனால் இந்த வீடு, மனை, வாகனங்கள் வாங்குவது சம்பந்தமான நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் இருக்கிறதுனால இந்த களத்திர பாவகம்னு சொல்கிறது, களத்திர பாவத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அவர் தள்ளி தள்ளி கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அதனால் இந்த திருமண ஏற்பாடு உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கோ கன்னி பெண்களுக்கோ திருமண ஏற்பாடு செய்வதா இருந்தாக்கா கொஞ்சம் நீங்களாகவே தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வேறு உங்கள் வீட்டுக்கு உட்கார்றாரு. அவருடைய 7ஆம் பார்வை இந்த களத்திர ஸ்தானத்தில் தான் விழுது. அப்படி விழும்போது என்ன ஆகும்னாக்கா ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி காரணங்கள் என்னன்னாக்கா இந்த பிள்ளைங்க மற்ற ஒருத்தவரை விரும்பி இருப்பாங்க. அந்த விருப்பங்கள்லாம் வெளிப்படுவதற்குண்டான மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. அதனால் இந்த 2-3 மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, கன்னி பெண்களுக்கு நீங்கள் திருமணம் செய்வது நல்லது. உங்கள் வீட்டில் சுக்கிரன் பகவான் பணத்தை கொடுக்கக்கூடியவர் உச்சம் பெற்று இருக்கின்றார். அவர் கூட ராகு பகவான் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தவர். சந்தோஷத்தை கொடுக்கணும், சந்தோஷம் ரொம்ப அதிகமாக நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ராகு பகவான். இவங்களெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடியவர் சூரிய பகவான். இவங்க 3 பேரும் இருக்கிறதுனால வீட்டில் நிறைய உறவினர்கள் வருவாங்க. இதனால் வீடு பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்றபோதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேற்றுமைகள் வரும். கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் நாம் மீனராசி அன்பர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அதெல்லாம் பேசி தீர்த்துக்குவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விருந்தினர் இருக்கிறதுனால
வெளிநாடு, வெளி மாநிலங்கள் அந்த மாதிரி நீங்கள் சுற்றுலா போய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். அதெல்லாம் கொஞ்சம் பேசி நீங்கள் சரிப்படுத்திடுவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும் என்று மட்டும் சொல்லிட முடியாது. அவங்க வர்றதால சில பிரச்சனைகளும் எழும்பும் வந்து போன பிறகு. அது கணவன் மனைவிக்குள்ளே அதை ஒரு சுமூகமாக பேசி முடிச்சிருவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்வீங்க. அந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு நல்ல சுப பலன்களையே தரும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த வங்கி கடன் வரும். அதெல்லாம் கிடைக்கும். அந்த கடன் கிடைக்குதே அப்படின்றதுனால நீங்கள் அதிகப்படியாக செலவுகளை செய்யாதீங்க. கடன் வாங்குவதிலும் கடன் கொடுப்பதிலும் நீங்கள் எப்பவுமே ரொம்ப சிக்கனமாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு தொழில் இயல்பாக இருக்கும். வருவாய் நல்ல திருப்தியை தரும். பொருளாதாரம் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்கும். இந்த அரசு ஊழியர்களுக்கு சில பதவி உயர்வுகள் கிடைக்கும். சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். கிடைச்ச போதிலும் என்ன நினைக்கும்னா, நமக்கு பழைய பதவியே இருந்திருக்கலாம் போல இத அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தை விட எதிர்பாராத கொஞ்சம் சூழல் சரியில்லாத இடத்துல கிடைக்கும். இருந்தாலும் அது 2, 1 மாதம் நீங்கள் பொறுத்து தள்ளிட்டீங்கனாக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சுபீட்சமான வாழ்க்கை இருக்கும். மற்றபடி இந்த பங்குனி மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு நல்லதொரு சுபீட்சமான மாதமாகவே தான் இந்த பங்குனி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. என்றபோதும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனையெல்லாம் செய்து வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஐயன்னார் ஆஸ்ட்ரோ, புதுவை. நன்றி, வணக்கங்க.